அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து நம்ம ஒரு நியூ சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போறோம். சாப்டர் நம்பர் 12. சாப்டருடைய பேர் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் அண்ட் எக்கனாமெட்ரிக்ஸ் அப்படின்னு இருக்கு. இதுதான் வந்து உங்களுடைய லாஸ்ட் சாப்டர். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எக்கனாமெட்ரிக்ஸ் அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்துடலாம். எக்கனாமெட்ரிக்ஸ் அப்படின்றது ஒரு தனியான ஃபீல்டு. அது வந்து எக்கனாமிக்ஸ்ல ஒரு சப்ஃபீல்டு இது. அப்ப இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸையும் மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ் இருக்கு இல்லையா, மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட திங்ஸ் இருக்கு இல்லையா, அதை ரெண்டையும் யூஸ் பண்ணி எப்படி நம்ம எக்கனாமிக் டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ண போறோம், அனலைஸ் பண்ணி அதுலேருந்து எப்படி தேரி டெரைவ் பண்ண போறோம், தேரி எப்படி டெஸ்ட் பண்ண போறோம், ஃபைனலாக வந்து அது மூலியமா எப்படி நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் மேக் பண்ண போறோம், இதை பத்தின ஸ்டடீஸ் தான் வந்து இந்த எக்கனாமெட்ரிக்ஸ் அப்படின்றது. ஓகே, இப்போ பாயிண்ட் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் த கிராமர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன் கிராமர் ஆஃப் சயின்ஸ் மென்ஷன் பண்றாங்க, ஏன் இந்த கிராமர் அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். இதை வந்து ஃபர்ஸ்ட் கால் பியர்சன் அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரலா நம்ம இங்கிலீஷ்ல வந்து கிராமர் இருக்கு, தமிழ்ல வந்து இலக்கணம் இருக்கு. இந்த கிராமர் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, எப்படி நம்ம வந்து ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸை மேக் பண்றது, எந்த லாங்குவேஜா இருக்கட்டும், எப்படி நம்ம மீனிங்ஃபுல்லா அதை கன்வே பண்றது, அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான இலக்கணம் கிராமர் இருக்கு. அதை தான் வந்து நம்ம கிராமர் அப்படின்னு சொல்றோம். இப்ப இங்க எப்படி அது அப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மெத்தட்ஸ், பிரின்சிபல் எக்ஸெட்ரா ஃபார் அனலைசிங் அண்ட் இன்டர்பிரேட்டிங் த சயின்டிஃபிக் டேட்டா அப்படின்னு இருக்கு. இந்த சயின்டிஃபிக் டேட்டாவை எப்படி அனலைஸ் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு. அதுதான் வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா? அதனால தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸையும் கிராமரையும் வந்து கனெக்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் த கிராமர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கால் பியர்சன் அப்படின்றவர் வந்து சொல்றாரு. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். இந்த சாப்டருடைய லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு to describe some statistical techniques that might be useful to analyze economic issues னு சொல்லியிருக்கு. ஓகே, எக்கனாமிக் இஷ்யூஸ், பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளை வந்து அனலைஸ் பண்றதுக்கு சில ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்ஸ் வந்து நம்ம பயன்படுத்த போறோம், அதை பத்தி படிக்க போறோம். அதான் வந்து ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ், இந்த சாப்டருடைய ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு டு கிவ் அ பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் டு த சப்ஜெக்ட் ஆஃப் எக்கனாமெட்ரிக்ஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. மேலே பார்த்தோம் இல்லையா எக்கனாமெட்ரிக்ஸ் அப்படின்றது, அது வந்து எக்கனாமெட்ரிக்ஸ்ன்ற சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன், ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுக்க போறாங்க. அண்ட் அதோடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன, அதை வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்த போறோம் அப்படின்ற அப்ளிகேஷன்ஸ் வந்து படிக்க போறோம். இது ரெண்டும் தான் வந்து இந்த சாப்டருடைய லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸா இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக்ல போயிடலாம். 12.1 அந்த இடத்துல வந்து எட்டிமாலஜி அப்படின்னு ஒன்று இருக்கு. எட்டிமாலஜி அப்படின்னா என்னன்னா, ஸ்டடி ஆஃப் வேர்ட்ஸ் பர்த் அப்படின்னு சொல்லிடலாம். தமிழ் எக்ஸாக்டா சொல்லணும்னா சொல் பிறப்பியல். ஒரு சொல் வந்து எங்க இருந்து தோன்றி இருக்கு, எங்க இருந்து உருவாகி இருக்கு, அதோடைய பேஸ் என்ன அப்படின்றத படிக்கிறோம்ல, அது பேர் தான் வந்து எட்டிமாலஜி அப்படின்றது. ஓகே, எட்டிமாலஜி அண்ட் மைல்ஸ்டோன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் குளோபல் லெவல். அப்போ உலக அளவுல இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து எப்படி உருவாயிருக்கு அப்படின்றத பத்தி தான் அதில் வந்து சொல்ல போறாங்க. ஓகே, ரீட் பண்ணலாம். த டேர்ம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர்கனைஸ்ட் இன் த வெஸ்ட், முதல்ல வந்து வெஸ்ட் சைடில் தான் வந்து வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த வேர்ல்டில் தான் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது வந்து ஆரிஜினேட் ஆயிருக்கு. ஓகே, அண்ட் வாஸ் நோன் பை வேரியஸ் நேம்ஸ், வேற வேற பேர்களால் இது வந்து அழைக்கப்பட்டிருக்கு. சச் அஸ் ஸ்டேட்டஸ் இன் லட்டின், லட்டின்ல வந்துட்டு ஸ்டேட்டஸ் அப்படின்ற வார்த்தையில வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக், இங்க வந்து பார்த்தோம்னா நம்ம யூஸ் பண்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது, இது கே யூஸ் பண்ணியிருக்காங்க ஜெர்மன்ல. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்னு இருக்கு, அது வந்து பிரெஞ்சுல. இட் இஸ் செட் தட் காட்ஃப்ரைட் அச்சன்வெல் யூஸ்டு த வேர்ட் ஸ்டாட்டிஸ்டிக் இன் 1749 டு டிஸ்கிரைப் த பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் கண்ட்ரிஸ் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த காட்ஃப்ரைட் அச்சன்வால் அப்படின்றவர் தான் என்ன பண்றாருன்னா, முதல்ல இந்த ஸ்டாட்டிஸ்டிக், டிஐசி கிடையாது, ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்ற வேர்டை வந்து 1749 வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. என்னன்னு அதுக்கான மீனிங் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அது என்னன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் கண்ட்ரிஸ் அப்படின்ற மாதிரி அதை வந்து அவர் டிஃபைன் பண்ணியிருக்காரு. ஓகே, ஆல் தீஸ் நேம்ஸ் இன் ஷார்ட் மீன் டு டிஸ்கிரைப் த பொலிட்டிக்கல் ஸ்டேட் அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்போ எப்படி இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பொலிட்டிக்கல் ஸ்டேட் கூட லிங்க் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்ற வார்த்தையோட ஆரிஜின் எங்க, ஸ்டேட்டஸ் இருக்கு. ஸ்டேட்டஸ்னா என்னது, ஒரு கரண்ட் சிச்சுவேஷன் அல்லது கரண்ட் கண்டிஷன், அதை தான் வந்து நம்ம ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்றோம்.
ஓகே, இந்த ஸ்டேட்டஸோட பர்த்தை வந்து நம்ம ஸ்டேட் அப்படிங்கிற வார்த்தை கூட லிங்க் பண்ணலாம். ஸ்டேட்டஸ், ஸ்டேட் கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கு. அப்ப ஸ்டேட்னா என்னது? ஒரு நேஷன், கண்ட்ரின்னு இருக்கு. அதான் அது ஜென்ரலா நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். அப்ப இது எல்லாத்தையும் லிங்க் பண்ணும் பொழுதுதான் நமக்கு என்ன கிடைக்குது? இந்த ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து ஒரு கண்ட்ரியுடைய கண்டிஷன், ஒரு நாட்டினுடைய கண்டிஷன் அப்படின்ற மாதிரி இருக்கு. நாட்டினுடைய கண்டிஷன் என்னது? அந்த நாட்டுல இருக்கிற ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸ். இப்ப பர்த் ரேட் வந்து இவ்வளவு இருக்கு, டெத் ரேட் இவ்வளவு இருக்கு, ஜிடிபி வந்து இவ்வளவு இருந்திருக்கு, இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ், அதெல்லாத்தையும் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? கண்ட்ரியோடைய கண்டிஷன் அப்படின்னு சொல்றோம். கண்ட்ரிஸ் கண்டிஷன் அப்படின்ற சொல்றோம். அப்ப அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த அந்த கண்ட்ரியோடைய பொலிட்டிக்கல் சயின்ஸ் நமக்கு புரிஞ்சிருமா? அந்த கண்ட்ரியோடைய அரசியல் எப்படி இருக்குன்னு புரிஞ்சிருமா? அதனாலதான் இந்த ஸ்டேட்டஸையும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கு அப்புறம் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸையும் வந்து லிங்க் பண்றாங்க. இது வந்து உங்களுக்கு தேவையில்லை, இருந்தாலும் ஒரு அடிஷனல் பாயிண்டா சொல்றேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஈஸியா இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் உள்ள போயிடலாம். The first book to have statistics as its title was Contribution to Vital Statistics அப்படின்ற ஒரு புக்கு யார் எழுதுறாங்க அப்படின்னா பிரான்சிஸ் ஜிபி நெய்சன் அப்படின்றவர் 1845ல வந்து இந்த புக்கை எழுதுறாரு. அங்கதான் வந்து இந்த முதல்ல இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நம்ம இப்போ யூஸ் பண்ற அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்து மென்ஷன் ஆயிருக்கு. இட் வாஸ் டு ப்ரிப்பேர் அ சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் பர்த் அண்ட் டெத் ரிலேட்டட் டேட்டான்னு இருக்கு. அப்ப பிறப்பு மற்றும் இறப்பு சம்பந்தப்பட்ட டேட்டாவை வந்து சிஸ்டமேட்டிக்கா ஸ்டடி பண்றதுக்கு இந்த புக் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதுக்கான நேம் வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் டு வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு அவர் வந்து வச்சிருக்காரு. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை பார்த்துட்டு அப்புறமா இதை மேல வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் இதை பார்த்துலாம். ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு யார் அப்படின்னா ரொனால்டு ஃபிஷர். The fundamental principles of statistics were developed by the biologist Ronald Fisher, who lived in England during the last century அப்படின்றது. லாஸ்ட் சென்ச்சுரினா கடந்த போன சென்ச்சுரியில வந்து அவர் வாழ்ந்திருக்காரு. அவர் வந்து ஒரு பயாலஜிஸ்டும் கூட. அவரை தான் நம்ம வந்து ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றோம். ஓகே, ஸ்டடிஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லெட் டு த சிந்தசிஸ் ஆஃப் எவல்யூஷன் அண்ட் மாடர்ன் ஜெனட்டிக்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இவர் வந்து ஒரு பயாலஜிஸ்டா இருக்காரு. எப்படி இவர் வந்து ஒரு ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆகுறாரு அப்படின்னா, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸை எப்படி நம்ம வந்து சயின்டிபிக் ரிசர்ச்ல வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத வந்து இவர் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. அதனாலதான் இவர் வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றோம். இங்கேயுமே அந்த பாயிண்ட் தான் மென்ஷன் பண்றாங்க. ஸ்டடிஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லெட் டு த சிந்தசிஸ் ஆஃப் எவல்யூஷன் அண்ட் மாடர்ன் ஜெனட்டிக்ஸ். ஜெனட்டிக்ஸ் நமக்கு தெரியும், சயின்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு டாபிக். எவல்யூஷன்ன்றதும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட கிடையாது, சயின்ஸ் சம்பந்தப்பட்ட டாபிக் தான். அதுல வந்து எப்படி நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உள்ள கொண்டு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அதனாலதான் வந்து இவரை ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடலாம். The monumental contribution to the subject of statistics can be attributed to R.A. Fisher. 1890ல இருந்து 1962 வரைக்கும் இவர் வாழ்ந்திருக்காரு. The monumental contribution to the subject of statistics can be attributed. ஓகே, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற இந்த டேர்ம், இந்த சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அதிகமா அவர் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. மானிமெண்டல்னா வந்து ரொம்ப ரொம்ப அதீதமாக அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரொம்ப நல்ல அதிகமான கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்காரு. who was able to apply statistics to variety of fields such as இந்த மாதிரி இந்த ஃபீல்ட்ஸ்க்குலாம் வந்து இவர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. பயோமெட்ரி, ஜெனட்டிக்ஸ், சைக்காலஜி, எஜுகேஷன், அக்ரிகல்ச்சர் அண்ட் அதர்ஸ் லாட் ஆஃப் ஃபீல்ட்ஸ்ல வந்து இதை வந்து அவர் அப்ளை பண்ணியிருக்காரு. ஓகே, பிசைட்ஸ் he is also known as the pioneer of estimation theory. இந்த எஸ்டிமேஷன் தியரின்னு ஒன்று இருக்கு, அதுக்குமே வந்து அவர் தான் ஒரு முன்னோடி. பயோனியர்னா முன்னோடி. ஓகே, அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் பத்தி அண்ட் டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ஹென்ஸ் he is also known as the father of statistics அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்பந்தமா நிறைய விஷயங்களை வந்து அவர் செஞ்சிருக்காரு. எஸ்டிமேஷன் தியரி, அனாலிசிஸ் ஆஃப் வேரியேஷன் இருக்கு, டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து அவர் கான்ட்ரிபியூட் பண்ணி அதுக்கு எல்லாமே வந்து ஒரு முன்னோடியாவே இருந்திருக்காரு. அதனாலதான் இவர் வந்து நம்ம என்ன சொல்றோம், ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம், ரொனால்டு ஃபிஷர் அல்லது R.A. ஃபிஷர். ஓகே, இப்ப இது வந்து நம்ம வெஸ்ட்ல குளோபல் லெவல்ல எப்படி இருக்குன்றத பார்த்தோம். இப்போ வந்து இந்தியாவில் எப்படி இருக்கு. 12.2 எவால்யூஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் இந்தியா. ஓகே, எவிடன்ஸ் ஃப்ரம் ஹிஸ்டரி ப்ரூவ்ஸ் தட் டியூரிங் த ரெயின் ஆஃப் சந்திரகுப்த மௌரியா, அதை அந்த டைமிங் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 320 அப்ராக்சிமேட்லி 320 பிசி டு 298 பிசில வந்து சந்திரகுப்த மௌரியா வந்து ரூல் பண்ணியிருக்காரு. அந்த டைம்லயே there existed a system of maintaining vital statistics including the registration of birth and death. அப்பவே வந்து பிறப்பு இறப்பு கணக்குகளை வந்து அப்பவே வந்து அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. அதையுமே ஒரு ரெக்கார்டா வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சந்திரகுப்த மௌரியோட காலத்திலே. 320 பிசின்னா எவ்வளோ ஓல்டர்னு பார்த்துக்கோங்க, அப்பயே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகே,
Next, such records can be found in Kaudilya's Arthashastra even before 300 BC. அப்ப இன்னமும் ஓல்டரா போய் 300 BCக்கு முன்னாடியே வந்து அர்த்தசாஸ்திரத்துல வந்து கௌடில்யருடைய அர்த்தசாஸ்திரத்திலே வந்து இந்த ரெக்கார்ட்லாம் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, the book Ain-i-Akbari 1596 to 97 இந்த புக்கு பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து முகல் எம்பரர் வந்து அக்பர் இருந்தார் இல்லையா, அவர் எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாரு, எப்படி ஆட்சி நடத்தினாரு அப்படின்றத பத்தி பேசுற ஒரு புக்கு தான் இந்த Ain-i-Akbari அப்படின்ற புக்கு. அந்த புக்ல வந்து என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். The book mentions the statistical and administrative surveys conducted during Akbar's rule. அப்ப அக்பர்ஸ் ரூல்ல வந்து அக்பர் வந்து ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த போது என்னென்னலாம் சர்வே எடுத்திருக்காங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படியெல்லாம் பத்தி இந்த புக்ல வந்து மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த போட்டோல இருக்கிறவரை பார்க்குறோம், ப்ரொஃபசர் PC Mahalanobis. ஓகே, PC Mahalanobis இஸ் நோன் அஸ் த ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த மாடர்ன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடைய ஃபவுண்டர் வந்து இவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ அஸ் த ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் இந்தியா. ஜென்ரலா ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா, அப்போ வந்து நீங்க ரொனால்டு ஃபிஷரை வந்து சொல்லணும். ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இன் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து PC Mahalanobis வந்து சொல்லணும். ஓகே, சின்ஸ் த இயர் 2007 29th of June every year is celebrated as Statistics Day to commemorate his birth anniversary. இந்த PC Mahalanobis உடைய பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காக எவ்ரி இயர் 29th ஜூன் 29ஆம் தேதி வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேவா வந்து கொண்டாடுறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போயிடலாம். 12.3 டெஃபினிஷன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். The term statistics is used in two senses, as singular and plural. In singular form, it simply means statistical methods. Statistics, when used in singular form, helps in the collection, presentation, classification, and interpretation of data to make it easily comprehensible. In its plural form, it denotes collection of numerical figures and facts. In the narrow sense, it has been defined as the science of counting and science of averages அப்படின்றது. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த சிங்குலர் ப்ளூரல்னு சொல்லிட்டு 2 ஃபார்ம் இருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு. அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி இருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு டீச்சர் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு குவிஸ் காம்படிஷன் வந்து நடத்துறாங்க. அந்த குவிஸ் காம்படிஷனுடைய ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தவங்களும் என்ன மாதிரி ரிசல்ட் வாங்கியிருக்காங்கன்னு ஒரு இது இருக்கும் இல்லையா, நான் 75 மார்க் வாங்கியிருக்கேன், 80 மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்றது. அந்த ஃபைனல் ரிசல்ட் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க இல்லையா, அதுதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடைய ப்ளூரல் ஃபார்ம். ஓகே, ரொம்ப வந்து நேரோவானது. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடைய சிங்குலர் ஃபார்ம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது என்னன்னு பாருங்க, ஆர்கனைஸ் ஸ்கோர்ஸ் ஃப்ரம் லோவஸ்ட் டு ஹையஸ்ட். யார் கம்மியான மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்றதுல இருந்து ஹையஸ்ட் மார்க் வரைக்கும் ஆர்கனைஸ் பண்றோம். அப்புறம் வந்து ஆவரேஜ் ஸ்கோர் வந்து கால்குலேட் பண்றோம். அப்புறம் வந்து இந்த ஸ்கோர் எல்லாம் வந்து நம்ம ஒரு பார் சார்ட்ல வந்து நம்ம பிளாட் பண்றோம். அப்புறம் வந்து அனலைஸ் பண்றோம், எப்படி வந்து இது ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து அனலைஸ் பண்றோம். இப்போ இத்தனை விஷயம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடைய சிங்குலர் ஃபார்ம்னு சொல்றோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து நம்ம ப்ளூரல் ஃபார்மா யூஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்து ஜஸ்ட் டேக்கிங் த நியூமெரிக்கல் ஃபேக்ட். இப்போ நம்ம இந்த தியரிக்குள்ள போகலாம். The term statistics is used in two senses. 2 விதமா வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து சிங்குலர் ஃபார்ம், இன்னொன்று வந்து ப்ளூரல் ஃபார்ம். In singular form, it simply means the statistical methods. ஓகேவா, சிம்பிளி மீன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட். அப்போ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்ஸ் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆர்கனைசிங் த டேட்டா, டெரைவிங் அவுட் சம் கண்டென்ட் ஃப்ரம் த டேட்டா, இந்த மாதிரிலாம் இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சிங்குலர் ஃபார்மா யூஸ் பண்ணும் பொழுது. ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் when used in singular form helps in the collection, presentation and classification and interpretation of data to make it easily comprehensible. அப்போ சிங்குலர் ஃபார்மா யூஸ் பண்றப்ப தான் நம்ம டேட்டா கலெக்ட் பண்றோம், ப்ரெசன்டேஷன் பண்றோம், கிளாசிஃபிகேஷன் பண்றோம், அதுல இருந்து சில விஷயங்கள் வந்து எடுத்துக்கிறோம். இதெல்லாம் வந்து சிங்குலர் ஃபார்மா யூஸ் பண்றப்ப. அடுத்து in its plural form, it denotes just collection of numerical facts and data. யார் யார் எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்கன்றத மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணோம் இல்லையா, அதுதான் வந்து ப்ளூரல் ஃபார்ம்ல யூஸ் பண்ணும் பொழுது. in the narrow sense, it has been defined as a science of counting and science of averages. Okay, next ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கான டெஃபினிஷன் வந்து 2 டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், statistics as a science of estimates and probabilities. யார் சொல்றாங்க, பர்டிங்டன் அப்படின்றவர் வந்து சொல்றாரு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து வேற ஒன்றும் கிடையாது, இட் இஸ் a science of estimates and probabilities. அவ்வளவுதான் அவர் வந்து சொல்றாரு.
அடுத்து கிராக்சன் அண்ட் கவுடன் அப்படிங்கிறவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மே பி defined as the collection, organization, presentation, analysis and interpretation of numerical data. ஓகே, இப்போ நம்ம இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் as a singular form அப்படின்றதுக்கான ஒரு டெஃபினிஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த பாயிண்ட் தான் அவர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றாரு. ஓகே, நெக்ஸ்ட் 12.4 டாபிக் நம்பர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லியிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் an aggregate of facts அப்படின்னு இருக்கு. என்னன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், numbers in a calendar pertaining to a year will not be called as statistics, but to be included in statistics it should contain a series of figures with relationship for prolonged period இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிடும். இப்போ நம்ம இயர் 2025 இயர் 2024 அப்படின்னு சொல்றோம், ஜஸ்ட் ஒரு நியூமரிக்கல் ஃபிகரா மட்டும் இருக்கு. அது வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸா கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்ப எதை பண்ணுவோம் அப்படின்னா, மினிமம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் கொடுத்துருக்கேன், மினிமம் டெம்பரேச்சர் ஃபார் எவ்ரிடே ஃபார் லாஸ்ட் 10 இயர்ஸ், கடந்த 10 வருஷமா ஒரு நாளும் மினிமம் டெம்பரேச்சர் ஒரு பர்டிகுலர் லொகேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம திருநெல்வேலி எடுத்துக்கலாம். திருநெல்வேலியில மினிமம் டெம்பரேச்சர் வந்து என்னவா இருக்கு அப்படின்றத நம்ம வந்து டெய்லி நோட் பண்ணிட்டே வரோம்னு வச்சுக்கோங்களேன். அதைத்தான் வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றோம். அதை தான் என்ன சொல்றாங்க, அக்ரிகேட்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ். அக்ரிகேட்னா என்னது, கூட்டுத்தொகை, மொத்தமாக அப்படின்ற சொல்றோம் இல்லையா. அப்போ ஒரு லாங் டேர்முக்கு தினம் நம்ம வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டே வந்தோம்னா அதைத்தான் நம்ம வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றோம், நாட் அ சிங்கிள் வேல்யூ. ஓகே, செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் நியூமெரிக்கலி என்யூமரேட்டட், எஸ்டிமேட்டட் அண்ட் எக்ஸ்பிரஸ்ட். அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நம்மளால நியூமெரிக்கலா, அந்த நம்பர் பூர்வமா நம்மளால அதை எஸ்டிமேட் பண்ண முடியணும், எக்ஸ்பிரஸ் பண்ண முடியணும், எனுமரேஷன் பண்ண முடியணும். இதெல்லாம் இருந்தாதான் அதை வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னே வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக், தேர்ட் பாயிண்ட், ஸ்டாட்டிஸ்டிக்கல் கலெக்ஷன் ஷுட் பி சிஸ்டமேட்டிக் வித் ப்ரீடிட்டர்மைன்ட் பர்பஸ். ஓகே, இந்த பாயிண்ட்டை படிச்சா புரியும். The purpose of collection of statistics should be determined beforehand in order to get accurate information. அப்ப நம்ம ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ண போறோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், அந்த பர்பஸ் இருக்கு இல்லையா. என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்கு, எவ்வளவு பேர் லாஸ்ட் இயர் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டேட்டா என்கிட்ட வந்து இருக்கு, அப்படி அதை நான் கலெக்ட் பண்ண போறேன் அப்படின்னா அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்ற அந்த 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 கோல் வந்து என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. The purpose of collection of statistics should be determined beforehand. beforehand முன்னக்கூடிய, நம்ம கலெக்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து அதை நம்ம டிட்டர்மைன் பண்ணிடணும். in order to get accurate information. அப்பதான் வந்து நம்மளால accurate information வந்து ஃபைனலா வந்து கொண்டு வர முடியும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட், should be capable of being used as a technique for drawing comparison. should be capable of being used as a technique for drawing comparison இருக்கு. ஓகே, it should be capable of drawing comparison between two different sets of data by tools such as averages, ratios, rates and coefficients. ஓகே, இப்போ நம்மகிட்ட ரெண்டு டிஃபரெண்ட் செட் ஆஃப் டேட்டா இருக்கு. இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன், ப்ரொவைட் ஸ்டாண்டர்டைஸ்டு வே டு கம்பேர் டிஃபரெண்ட் செட் ஆஃப் டேட்டான்னு இருக்கு. ரெண்டு செட் ஆஃப் டேட்டா இருக்கு, அதை நான் ரெண்டையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு வே இருக்கணும். சும்மா ரேண்டமா பண்ணிடக்கூடாது, இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராப்பரான அப்ரோச் இருக்கணும். அதை தான் வந்து இந்த இடத்துல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம சொல்றோம். அதை ப்ரொவைட் பண்ற ஒரு இதுதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு ப்ராப்பரான வே ஆஃப் கம்பேரிங் த டேட்டா, ஆர் நாட் ஓன்லி கம்பேரிங், வாட் எவர் என்ன பண்ண போறோமோ அதுக்கானது வந்து கரெக்டான ஒரு ஸ்டாண்டர்டைஸ் அப்ரோச்சா வந்து அது கொடுக்கணும். இட் should be capable of drawing comparison between two different sets of data by tools such as averages, ratios, rates and coefficient. இப்போ நம்மகிட்ட வந்து ஒரு 100 பேருடைய மார்க் இருக்கு, அதோடைய இந்த கிளாஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த 100 பேரோட மார்க்கையும் ஆட் பண்ணி 100ஆல டிவைட் பண்ணுவோம். அதை தான் வந்து நம்ம ஆவரேஜ்னு சொல்றோம். அப்போ அந்த ஆவரேஜ் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு வே, நம்ம பல வருஷமா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஆவரேஜ் அப்படின்றத. அப்ப இந்த மாதிரி ஒரு இதுக்கும் ஒரு தேவை இருக்கு. இப்போ ஆவரேஜ்னா நான் சொன்ன மாதிரி ஒரு இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக ஆவரேஜ் பண்றோம். இப்போ ரேஷியோ அப்படின்றதோட வந்து வேற ஒரு தேவையா இருக்கும். அப்ப இந்த தேவைக்கு இதுதான் டூலு அப்படின்றத வந்து டிஃபைன் பண்ணுது இல்லையா, அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணுது. அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடைய ஒன் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் functions of statistics. Statistics presents facts in a definite form அப்படின்னு இருக்கு. திட்டவட்டமான, இப்படிதான் இருக்கணும். ஒரு இன்டிஃபைனட், அது
முடிவில்லாத அல்லது போய்கிட்டே இருக்கக்கூடிய, அதான் வந்து நம்ம இன்டிஃபைனைட் சொல்றோம். அப்ப இன்டிஃபைனைட்டா இருக்கக்கூடாது, டிஃபைனைட்டா இருக்கணும். இதுதான்ற ஒரு ப்ராப்பர் இது இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, இட் சிம்பிளிஃபைஸ் மாஸ் ஆஃப் ஃபிகர்ஸ். பெரிய பெரிய நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு 1,00,000 மக்களுடைய டேட்டா, ஒரு நாட்டுடைய டேட்டா, இது எல்லாத்தையும் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். அதுல இருந்து நம்ம என்ன டிரைவ் பண்ண போறோம், அதுல இருந்து நம்ம என்ன கிடைக்குதுன்றத வந்து நமக்கு வந்து சிம்பிளா கொடுக்கணும். அது வந்து ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகே, இட் ஃபெசிலிட்டேட்ஸ் கம்பேரிசன். இப்போ இந்த மாநிலத்துக்கும் அந்த மாநிலத்துக்கும் எப்படி டிஃபரன்ஸ் இருக்கு, ஜிடிபி growth வந்து கடந்த 10 வருஷமா எப்படி இருந்திருக்கு, இந்த மாநிலமும் அந்த மாநிலமும் பர்த் ரேட்ல வந்து எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, இந்த கம்பேரிசனை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பண்ணணும்ன்ற சொல்றாங்க. இட் ஹெல்ப்ஸ் இன் ஃபார்முலேட்டிங் அண்ட் டெஸ்டிங். ஓகே, டேட்டா ஃபார்முலேஷன். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு டேட்டா இருக்கு, அதுல இருந்து நம்ம வந்து என்ன இன்டர்பிரேட் பண்ண போறோம், ஓகேவா, இது பிளஸ் வந்து டெஸ்டிங். இது இப்போ ஒரு டெஸ்டிங் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம். இப்போ இப்படிதான் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸா இந்த கண்ட்ரி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அப்போ எப்படி இது வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி போக போகுது, இந்த மாதிரி டெஸ்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இட் ஹெல்ப்ஸ் இன் ப்ரெடிக்ஷன். கிட்டத்தட்ட அதே பாயிண்ட் தான். ப்ரெடிக்ஷன்னா வந்து கடந்த 10 வருஷமா இதுதான் வந்து இந்த நாட்டுடைய டெம்பரேச்சரா இருக்கு, எப்படி இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது, அல்லது லாஸ்ட் 5 இயர்ஸா வந்து கார்பன் எமிஷன் வந்து இந்த மாதிரி இருக்கு இந்த சிட்டில. அப்ப எந்த மாதிரி நம்ம வந்து வெஹிக்கிள்ஸோடைய யூசேஜ் வந்து கம்மி பண்ணோம்னா எப்படி நம்ம வந்து கார்பன் வந்து குறைக்கலாம், எவ்வளவு குறைக்கலாம், எப்படி வந்து அதை ப்ரொசீட் பண்ண போறோம், இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் மேக் பண்றதுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இட் ஹெல்ப்ஸ் இன் த ஃபார்முலேஷன் ஆஃப் சூட்டபிள் பாலிசிஸ். இப்போ நான் சொன்ன பாயிண்டே ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கு. பேஸ்ட் ஆன் பாஸ்ட் டேட்டா, ஹவ் ஆர் வி கோயிங் டு control the vehicles, or how are we going to make the policies to control the vehicles so that we can reduce the carbon emission அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுதான் வந்து நம்ம இந்த இடத்துல ஃபார்முலேஷன் ஆஃப் சூட்டபிள் பாலிசிஸ் அப்படின்ற மாதிரி சொல்றோம். நெக்ஸ்ட் வந்துட்டு டாபிக் நம்பர் 12.5, நேச்சர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். டிஃபரண்ட் ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ் அண்ட் எக்கனாமிஸ்ட்ஸ் டிஃபர் இன் வியூஸ் அபவுட் த நேச்சர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். Some call it as a science, some say it is an art. சில பேர் என்ன சொல்றாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது ஒரு அறிவியல், ஒரு சயின்ஸ்னு சொல்றாங்க. சில பேர் வந்து இல்லை, இது வந்து அறிவியல் கிடையாது, இது வந்து ஒரு கலை, ஆர்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, டிப்பட் ஆன் தி அதர் ஹேண்ட் கன்சிடர்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போத் as a science as well as an art. இந்த டிப்பட்ன்றவர் என்ன பண்ணிடுறாரு, உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து சயின்ஸும் கிடையாது ஆர்ட்டும் கிடையாது, இது வந்து ரெண்டுமே சயின்ஸ் அண்ட் ஆர்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகே, இந்த நெக்ஸ்ட் டாபிக் நம்பர் 12.6 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.